வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல் பலம் பெறும். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாங்க. இப்போ முருங்கை மரம், அந்த முருங்கையினுடைய அந்த பட்டை, முருங்கை கீரை, முருங்கை பூ, முருங்கை இலை என எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் முருங்கைக்காயை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்காய். ஸோ ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்கள் பித்தப்பையினுடைய வேலையை வந்து மேம்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மைகளை கொடுக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை முருங்கைக்காய் விடுபட வச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, வருங்காலத்திலும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் முருங்கைக்காய் தான். வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு ரத்த சர்க்கரையினுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு நலமோடு வாழுங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்காய். உடலுக்கு தேவையான நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களை உள்ளடக்கியதால் செரிமான மண்டலத்தை பாதுகாக்குது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வளமான அளவில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுவிக்குங்க. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு அது நமக்கு செரிமானம் ஆகணும் அப்படின்னா நார் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே நார் சத்தும் நீர் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டுட்டே இருக்கிறதால தான். அதுக்கு பதில் அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவு, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது எல்லாமே செரிமானத்தை நமக்கு வந்து பாதிக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார் சத்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி தொடர்பான எந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாகவே இருக்கும். சுவாச நோய்களுடன் போராடக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய். முருங்கைக்காயில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால இது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு நுரையீரலுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து மிகவும் நல்லது. ஸோ அந்த உங்களுக்கு வந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, சளி, இருமல், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல், அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தியும் கொண்டு இருக்கிறதால இந்த நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல், ஒவ்வாமை தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ அந்த இம்யூன் பவரை, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி உங்களை எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்குமே இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்காய். முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்குது. எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காய் இருக்கிறதால வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த முருங்கைக்காய் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் முன்னாடியே வராமல் தவிர்க்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய எலும்புகளை வந்து இந்த 30-40 வயதிலுமே பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து முருங்கைக்காய் உணவுகள் எடுத்துக்கணும். 30-40 வயதில் இருக்கிறவங்களும் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. நீங்கள் வலுவான எலும்பு அமைப்பை வந்து பெறுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்காய் உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரமாக முருங்கைக்காய் இருக்குது. அந்த வகையில் இருமல், சளி, சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முருங்கைக்காய் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம், குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். அதே போல் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காயில் விட்டமின் சி இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கும். இதனால் அந்த நம்ம இம்யூன் பவர் பெற்று ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால புதுசாக ஒரு நோய் கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு ஏற்படாது. முருங்கைக்காய் சாப்பிட்டு நம்ம அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சருமத்திற்கு மிகவும் நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. நீங்கள் இந்த முருங்கைக்காய் அல்லது முருங்கை இலையெல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ முருங்கைக்காய் உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே சருமத்திற்கு நல்லது. இப்போ இந்த முருங்கை இலையை நீங்கள் காய வச்சு அதை வந்து பொடியாக்கி முகத்தில் அப்ளை செஞ்சீங்க, ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னாலுமே முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, வெயிலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருமை இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கும். அதோட ஃபேஷியல்
ஃபேஷியல் செஞ்ச ஒரு பொலிவு வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவுகளே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் அல்லது இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த இறந்த செல்கள் ரிமூவ் ஆகிறதால தான் உங்களுடைய சருமம் வந்து இளமையாக வந்து மாற ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியான ஒரு சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்பட்டு சருமத்தில் ரத்த ஓட்டம் கரெக்டான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சருமத்தில் சுருக்கங்களோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த நன்மைகள்லாம் பெறணும்னா நீங்கள் முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.